கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே என்னை சாட்சியாக நிறுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரத்தில் புதிய ஒரு ஆண்டை நான் காணும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே இந்த ஆண்டு மிகவும் எனக்கு சந்தோஷமான ஒரு ஆண்டாய் காணப்பட்டது. அது ஏனென்றால் என்னுடைய மகனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஞானஸ்தானம் எடுத்தான் கடந்த வாரத்தில் தான். அதனால் மிகவும் நான் சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டாய் காணப்பட்டது. அந்த கடந்த வாரத்திற்கு முன்பதாக இருந்த வாரம் மிகவும் நான் சில காரியங்களினாலே கலங்கி இருந்தேன். எதிர்காலத்தை குறித்து இனி என்ன செய்ய போகிறோம், இந்த பல காரியங்களை குறித்து நான் கலங்கியிருந்தேன். உண்மையாகவே கர்த்தர் நல்லவர். மாலை ஆராதனையில் நான் வந்து உட்கார்ந்த உடனே ஆராதனை பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆராதனை ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக எனக்கு கடந்து வந்தது. ஆண்டவர் அற்புதமாக எல்லாவற்றையும் எனக்கு படம் போட்டு காண்பித்தார். உண்மையாகவே கர்த்தருடைய அன்பை நினைக்கும் பொழுது இந்த இடத்தில் நிற்பதற்கே தகுதி இல்லை. ஆண்டவர் ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாவற்றையும் சொல்லி காண்பித்தார். அந்த ஆராதனை நடந்து கொண்டிருந்த சமயத்தில், சங்கீத பகுதி பேசி கொண்டிருந்த சமயத்திலே அப்படியே எனக்கு சொல்லி காண்பித்தார். நீ ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தில் இருந்த, உன்னை நான் அழைத்து வந்தேன். என்னைக்கோ குடும்பமாய் நீ மறைத்திருக்க வேண்டியது, ஆனால் இவ்வளவு தூரம் நான் நடத்தி வந்தேன். பின்பதாக இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டாய். பின்பதாக உன்னுடைய திருமண வாழ்க்கையில் வந்து பிள்ளை பிறந்த பொழுது பிறக்கிற தருணத்தில் மிகவும் கடுமையான ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட், அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று சொல்லி அந்த மாத கடைசி ஆகும் பொழுது அப்படி ஒரு மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு காலகட்டங்களில் நாங்கள் காணப்பட்ட பொழுது அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு மாத்திரை எடுத்தால் மாத்திரம்தான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் என்று சொன்னார்கள். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் 18 வருடம் அந்த பிள்ளையை கண்மணி போல பாதுகாத்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக உதவி செய்தார். ஒரு மாத்திரை எடுக்கல. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல இருந்து சொன்னேன், நான் பண்ணதெல்லாம் செப்ப மாத்திரம். கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்தேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படியாய் தேவன் அற்புதமாய் அந்த சமயங்கள் எங்களை நடத்தினார். உண்மையாகவே நான் ஆரம்பிக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது கையில் ஒன்றுமே கிடையாது, ஒரு வீடு கிடையாது, எங்களுக்குன்னு யாரும் கிடையாது, எல்லாருமே வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு தனிமையான வாழ்க்கையை எங்களுக்கு காணப்பட்டது. ஆனால் தேவன் எங்களோடு இருந்தார், எல்லாவற்றிலும் கூட இருந்தார். உண்மையாகவே கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் என்ற ஆண்டோட வார்த்தையை பேசவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் தேவன் உதவி செய்தார். உண்மையாகவே அவருடைய அன்பை நினைக்கும் பொழுது எண்ணத்தை செலுத்துவேன். 1000 நாவுகள் போதாது நன்றி சொல்ல வேண்டும் என்று. உண்மையாகவே இன்னைக்கு வாசித்த அந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி என்னுடைய சாட்சியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்தார், இன்று வரை நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பொழுதும் ஒரு நாளும் கைவிடாத தெய்வம், என்னோடு இருந்த தெய்வம், என்னை வழிநடத்தின தெய்வம், என்னை தப்புவித்த தெய்வம், இன்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிற தெய்வம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அந்த தெய்வம் இன்றும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடும் பேசுவார். இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறு சாட்சி உண்டா?